ஹாய், இன்னைக்கு சண்டே. ஸோ ரொம்ப நாள் கழித்து மீன் வாங்கலாம்னு யோசிச்சு மீன் கடைக்கு போயிருந்தோம். இன்னைக்கு இந்த தடைப்பிடி காலம் அப்படின்றனால கடல் மீன்கள் அந்த அளவுக்கு இல்லை. பட் கிளம்புறப்பயே விரால் மீன் தான் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனேன். ஒரு 2-3 கடையில் கேட்டோம், கிடைக்கல. பட் லாஸ்ட்டாக ஒரு கடையில் கேட்டு பார்ப்போம்னு சொன்னால் இருந்தது, காமிச்சாங்க. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பட் அதை கொள்றப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு இதுக்கு தான் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நம்ம தானே போய் வாங்கணும், இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை நம்மள்கிட்ட. வந்து மசாலா போட்டு வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பும் செஞ்சாச்சு. இது இப்போ நான் மதுரையில் இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஐர மீன், இந்த விரால் மீன்லாம் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் விரால் மீன் வந்து சென்னையிலையும் கிடைக்கும். பட் இங்கே வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யாராவது அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று இங்கே வந்து ஹோட்டல்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் விரால் மீன், ஐர மீன் குழம்புலாம். ஸோ மறக்காமல் மதுரை வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலாம், அப்படியே வெளில போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். பார்த்தா மழை வந்துடுச்சு. அப்புறம் ஒரு ஓரமாக ஒரு ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு, சென்ட் ஜோசப் ஸ்கூல். ஸோ அதை சுற்றி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா சென்ட் ஜோசப்போட சூசையப்பரோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு, ப்ளஸ் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தனால அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. ஸோ மழையில் ஏதாவது சாப்பிட்ணுமே, சூடாக பஜ்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழையிலே நனைஞ்சிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். எங்கேயும் கிடைக்கல. சரி வர வழி ஃபுல்லாக இன்னொன்று இருந்தது, மதுரை ஸ்பெஷல் பரோட்டாஸ். ஸோ பரோட்டா அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 5-6 மணிக்கெலாம். சரி பரோட்டானாவது வாங்கிட்டு வருவோம், சூடாக அதையாவது சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, டீ இல்லாமல் எப்படி, ஸோ மழைனாவே டீ. ஸோ அப்படியே மழையில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நினைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டாட்டா, பாய்.